ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்ட் 2ல் அன்கண்டிஷ்னலையும் இட்ரேட்டிவ் டைப்ஸையும் கவர் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்ட் 1 வீடியோவில் நான் இட்ரேட்டிவில் கண்டிஷ்னலில் இந்த எல்லா டைப்ஸையும் கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி அன்கண்டிஷ்னல் அண்ட் இட்ரேட்டிவ் இன்றைக்கி கவர் பண்ணிடலாம். இதனோட சின்டெக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். இட்ரேட்டிவ் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம். அதுக்கான சின்டெக்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இட்ரேட்டிவில் வைல், டூ வைல், ஃபார் சொல்லிட்டு 3 டைப்ஸ் வரும். இதில் வைல்ங்கிறது வயல் போட்டு ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷனை தந்துட்டு உள்ளார ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு, அதாவது பாடி ஆஃப் த லூப் எழுதிட்டு இந்த பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வைலோட சின்டெக்ஸ். இதை ப்ரோக்ராமிங் டேர்மில் எப்படி சொல்லுவாங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப். எதனால் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் சொல்கிறாங்கன்னா, இந்த வைல் லூப்புக்குள்ளே அந்த பாடி ஆஃப் த லூப் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே கண்டிஷனை செக் பண்ணுது. ஓகேவா? அதனால தான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் சொல்லிட்டு சொல்லுது. அதுவே டூ வைலுங்கிறது இதனோட சின்டெக்ஸ் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இங்கே வைல் போடுற இடத்துல டூன்னு போட்டுட்டு அந்த பேரந்தசிஸ் முடிகிற இடத்துல வைல் போட்டு கண்டிஷன் எழுதணும். இங்கே மஸ்ட்டு செமிகோலன் எழுதணும், இல்லைனா ப்ரோக்ராமிங் எரர் காமிக்கும். இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணாது. இந்த பேரந்தசிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் கண்டிஷன் செக் ஆகிட்டு இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால் இதை டெக்னிக்கல் டேர்மில் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். என்ட்ரி கண்ட்ரோல் லூப் எதுக்காக சொல்கிறாங்க, எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது வைல்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இங்கே வாய்ட் மைனுக்குள்ளே ஹெடர் ஃபைலை நீங்கள் தந்துக்கோங்க. வாய்ட் மைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட் i = 0ன்னு சொல்லிவிட்டு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு வைல் i < 2 சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இதுக்கான அவுட்புட் எப்படி வரும்னா 0 < 2 கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ஹலோ ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு i++னா ஐயோட வேல்யூ இப்போ என்னவா ஆகும்னா 0 1 ஆகும். 1 < 2 கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ஹலோ ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் 2 < 2 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த வைல் லூப்பை விட்டுட்டு வெளியே வந்துடும். இங்கே என்ன இருக்குது, ஃபினிஷ்டுன்னு இருக்குல்ல, அது ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இது லூப் கண்டிஷன்னால் இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆக இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் திருப்பி நடக்குது. இதுவே நான் இந்த இடத்துல வைலுக்கு பதிலாக வெறும் இஃப் i < 2னா என்ன ஆகும்னா அவுட்புட் ஹலோ ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு i++னால i இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் இங்கே இஃப் கண்டிஷன் இருக்கிறதுனால இந்த கேஸில் மறுபடியும் நடக்காது. ஸோ அதனால தான் அது நான் இட்ரேட்டிவ்னு சொல்கிறாங்க, இது இட்ரேட்டிவ்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு இஃப் கண்டிஷனில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த கேஸ் திருப்பி நடக்கணும்னா, அதாவது லூப் மாதிரி இட்ரேட்டிவ் மாதிரி நடக்கணும்னா நீங்கள் வைல், ஃபார், டூ வைல் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் தான் நடக்கும். நம்ம இஃப் எல்ஸ் அந்த கேஸில் பார்த்த மாதிரி தான் இங்கே பேரந்தசிஸ் தந்திருக்கோம். இங்கே பேரந்தசிஸ் தரலனா எப்போவுமே அதனோட வேலிடிட்டி நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ i = 0, i < 2னா 0 < 2 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஹலோன்னு பிரிண்ட் ஆகிடும். வைலுங்கிறது ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் இது திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனோட வேலிடிட்டி இது வரைக்கும் தான் இருக்கும். இங்கே எதுவுமே இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஆகலை. நெக்ஸ்ட் லைன் தான் இன்க்ரிமெண்ட் வேல்யூ இருக்குது. பட் இது வேலிடிட்டி இதில் ஆகாது. ஸோ இந்த கண்டிஷன் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட் டைம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வைல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பேரந்தசிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இல்லைனா நீங்கள் இங்கே பேரந்தசிஸ் தராமல் தந்தீங்கன்னா இது பார்க்கும்பொழுது கரெக்டாக தான் இருக்க மாதிரி தெரியும். பட் இது நெக்ஸ்ட் லைன், அதாவது செகண்ட் லைனில் இருக்கிறதுனால இதனோட வேலிடிட்டி இதோட முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த லைனில் i++ ஆகாது. ஸோ இந்த கண்டிஷன் 0 < 2ன்னு சொல்லிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் int a = 1, b = c = 3ன்னு சொல்கிறாங்க.
வைலில் வந்து நல்ல ஒரு கண்டிஷன் இல்லை 2-3 கண்டிஷனும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து கம்பைலர் வந்து எந்த கண்டிஷன் எடுத்துக்கணும், ரைட் சைடில் இருக்க அந்த கண்டிஷன் தான் எடுத்துக்கும். அப்படின்னா சி தான் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் தான் செக் பண்ணும். பட் இதோட வேல்யூலாம் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கமாண்ட் போடுங்க, வேறு செமிகோலன்லாம் போட்டால் இது எரர் காமிக்கும். அப்புறம் printfல ஹாய் சொல்லிட்டு தரேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா, ஏவோட வேல்யூ 1ஆக இருக்கும், பியோட வேல்யூ 2ஆக இருக்கும், சியோட வேல்யூ 3ஆக இருக்கும். இங்கே ஏ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தந்திருக்கேன், பி போஸ்ட் இன்க்ரிமெண்ட், சி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தந்திருக்கிறதுனால இதனோட வேல்யூ வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்னா, இந்த கண்டிஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் 0 வேல்யூ இல்லைனா வந்து ஃபால்ஸ் வேல்யூ வந்தால் மட்டும்தான் வந்து வைல் லூப் வந்து எக்ஸிட் ஆகும். இப்போது இது வந்து நான் 0 வேல்யூ தானே. ஸோ இந்த ஹாய் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகிடும் ஒன் டைம். அவுட்புட் இப்படி தான் வரும். பிரிண்ட் ஆகிட்டு இப்போ தான் இதனோட வேல்யூ இந்த இன்க்ரிமெண்ட்டோட வேல்யூ நடக்கும். இப்போ இதனோட வேல்யூ 0 ஆகிடும், இது வந்து 1 ஆகிடும், இதனோட வேல்யூ 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து இந்த வயலுக்குள்ளே வந்து ஏ டிக்ரிமெண்ட்டு, பி டிக்ரிமெண்ட், சி போஸ்ட் டிக்ரிமெண்ட் இருக்குல்ல. இப்போ மறுபடியும் பார்க்கும் சியோட வேல்யூ இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே மறுபடியும் ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இப்போ தான் வந்து இதனோட போஸ்ட் டிக்ரிமெண்ட்டோட வேல்யூ நடக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்துருக்கோம். இப்போ -1 இது 0ன்னு ஆகிடும், இது 1 ஆகிடும். இப்போ என்ன ஆகும், மறுபடியும் வந்து வைல் லூப்புக்குள்ளே வந்து ஏ போஸ்ட் டிக்ரிமெண்ட், பி போஸ்ட் டிக்ரிமெண்ட், சி போஸ்ட் டிக்ரிமெண்ட் சொல்லிட்டு இருக்குது. மறுபடியும் என்ன ஆகும், ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட்டோட வேல்யூ வந்து நடக்கும். இப்போது ஏவோட வேல்யூ வந்து -2ன்னு இருக்குது, இதனோட வேல்யூ வந்து -1 இருக்குது, இதனோட வேல்யூ இப்போ 0ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இப்போது வைலில் வந்து ஏ மைனஸ் மைனஸ், பி மைனஸ் மைனஸ், சி மைனஸ் மைனஸ்ன்னு பார்க்கும்பொழுது ஏவோட வேல்யூ -2 இருக்குது, பியோட வேல்யூ -1 இருக்குது, சியோட வேல்யூ 0ன்னு இருக்குது. இப்போது ஆல்ரெடி 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனை விட்டு வெளியே வரும். வெளியே வரும்போது இதோட வேல்யூ மறுபடியும் வந்து டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆகும். -3, -2, -1. இப்போது இதுக்கான அவுட்புட் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா A = -3ன்னு வரும், B = -2ன்னு வரும், C = -1 சொல்லிட்டு வரும். இந்த போஸ்ட் டிக்ரிமெண்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர் இன் சியில் வந்து நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இது மாதிரியே வயலுக்குள்ளேயும் வந்து 2 வயலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே A = 1, B = 2 நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஏவோட வேல்யூ இப்போ 1ன்னு இருக்கும், பியோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது ஏ போஸ்ட் டிக்ரிமெண்ட் தந்திருக்கேன். இந்த வேல்யூ வந்து இப்போ டிக்ரிமெண்ட் ஆகாது, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூ, இன்னொரு வைல் லூப்குள்ளே வரும். பி மைனஸ்ன்னு இருக்குது, பியோட வேல்யூ 2 தான். ஸோ இந்த வேல்யூ இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து ஹாய் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகிட்டு இப்போ தான் பியோட வேல்யூ போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆகும். 2 போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணால் 1 வரும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணோம், கண்டிஷன் வந்து ட்ரூ. ஏன்னா வந்து 1 வந்து நான் 0 வேல்யூ, ஸோ ட்ரூ. ஸோ ஹாய் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இப்போ தான் பியோட வேல்யூ வந்து 0 ஆகும். இப்போ மறுபடியும் செக் பண்ணோம், பி மைனஸ் தான் இந்த நேரத்தில் வந்து பியோட வேல்யூ வந்து 0வாக இருக்குது. ஸோ வந்து இந்த கேஸ் நடக்காது. கேஸ் நடக்கலனா கூட இந்த போஸ்ட் டிக்ரிமெண்ட்டோட வேல்யூ -1 சொல்லிட்டு வந்துடும். இப்போது இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ தான் வந்து ஏ போஸ்ட் டிக்ரிமெண்ட்டோட வேல்யூ இப்போ 0ன்னு ஆகும். இப்போ மறுபடியும் வந்து கேஸை வந்து செக் பண்ணும், ஏ மைனஸ்ங்கிறது 0ன்னு இருக்குது. ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகும் பொழுது போஸ்ட் டிக்ரிமெண்ட்டோட வேல்யூ -1 சொல்லிட்டு ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். நீங்கள் இந்த இடத்துல வந்து printf a = %g, b = %d போட்டுட்டு a, b வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா -1 சொல்லி தான் காமிக்கும். உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ரியல் டைமாக வந்து ப்ரோக்ராமிங்கில் ரன் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் ரன் பண்ணிவிட்டு இது மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு டூ வைல்கான எக்ஸாம்பிள். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே int i = 1 சொல்லிவிட்டு தந்துட்டு டூ சொல்லி தந்துட்டு இங்கே வந்து கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணாமல் அவுட்புட் என்ன வரும்னா 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும், செக் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது வைலில் வந்து i <1 சொல்லிட்டு பார்க்குது. அப்படின்னா கண்டிஷன் 1 <1 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும்.
ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது, பாய் சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இது பிரிண்ட் ஆகிடும். இதுவே வந்து நான் இங்கே இந்த வயலை வந்து இங்கே எழுதியிருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டெலாம் நடக்காமல் அப்படியே பாய்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். பட் டூங்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ஃபெயில் சொல்லிட்டு வருது. ஸோ அதனால் வந்து பாய் சொல்லிட்டு வருது. ஒருவேளை நான் வந்து இங்கே I less than 3 தந்தேன்னா இங்கே என்ன வரும்னா டூ சொல்லிட்டு வந்துடும், 1 செக் சொல்லிட்டு வரும். ஐயோட வேல்யூ இப்போ 2ஆக தான் இருக்கும், 2 less than 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் இந்த வேல்யூ வந்து 1 செக் சொல்லிட்டு 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு பாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இது எந்த கேஸ்க்குன்னா I less than 3ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் அந்த கேஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து அதனோட சின்டாக்ஸ் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஃபார் இனிஷியலைசேஷன் ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இது வந்து செமிகோலனில் தரணும், கமாவில் தரக்கூட செமிகோலனில் தரணும். நெக்ஸ்ட்டு பாடி ஆஃப் த லூப், அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட் ஐன்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு ஃபார் I equal to 0 I less than 2. இங்கே இனிஷியலைசேஷன் சொல்லி சொல்கிறது I இன்ட்டு I equal to 0 இன்ட்டு J equal to 0. அது மாதிரி கண்டிஷனுங்கிறது A greater than B-ஆ இல்லை 1 greater than 2-ஆ, இது மாதிரிலாம் கண்டிஷன். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுங்கிறது போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், அதெல்லாம் வந்து தேர்ட் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி தரும்போது இங்கே அவுட்புட் இதுக்கு எப்படி வரும்னா ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஃபர் லூப் எப்படி வந்து ரன் ஆகும்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் நடக்கும். இனிஷியலைசேஷன் நடந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷனை செக் பண்ணும். இந்த வேல்யூ ட்ரூவாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாடி ஆஃப் த லூப் இது மொத்தமும் நடந்துட்டு இங்கே தான் தேர்ட் ஆப்ரேஷன் நடக்கும். இதிலிருந்து இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் பாடி ஆஃப் த லூப் போயிட்டு இது ரிப்பீட்டடாக நடக்கும், இந்த சர்க்கிள் ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் இனிஷியலைசேஷன் வந்து போகும், மற்ற நேரத்தில் வந்து இந்த ரொட்டீன் தான் வந்து நடக்கும். இன்ட்டு I equal 0 I less than 2 I ++ தந்திருக்கேன். இப்போ இதுக்கான அவுட்புட் வந்து ஐயோட வேல்யூ 0 less than 2 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், ஹலோ சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போது சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் போகும், I இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஐயோட வேல்யூ இப்போ வந்து 0 less than 2 இருக்குது, இது 1 less than 2 ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு I இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ இப்போது 2 less than 2. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அவுட்புட் வந்து ஹாய் ஹலோன்னு 2 டைப்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து அவுட்டில் தானே இருக்குது, ஸோ ஃபினிஷ்டு சொல்லிட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளில் இன்ட்டு I ஃபார் I equal to 0 I less than 2 I++ சொல்லிட்டு தந்துட்டு இங்கே பேரந்தசிஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணனா இதனோட வேலிடேஷனும் வந்து நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கும். இது எப்படி பிரிண்ட் ஆகுனா இங்கே பார்த்த மாதிரியே அவுட்புட் வந்து ஹாய்ன்னு 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். ஹலோ வந்து இது கூட வந்து கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ ஹலோ 1 டைம் தான் பிரிண்ட் ஆகும், ஃபினிஷ்டுன்னு 1 டைம் தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் இங்கே வந்து வேல்யூ எதுவுமே தராமல் தந்தேன்னா, இந்த வேல்யூ இல்லாமல் இருந்துச்சுன்னா இது வந்து அவுட்புட் வந்து எரர் காமிக்காது. பட் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் வந்து 6 greater than 3 கண்டிஷன் ட்ரூ தானே. ஸோ ஹாய் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு ஐ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் போகாது. ஏன்னா வந்து நான் இங்கே வந்து செமிகோலன்லாம் பேரந்தசிஸ்லாம் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து இதனோட வேலிடிட்டி வந்து இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ திருப்பி இதுவே ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா வந்து 6 greater than 3 தான் இருக்குது. நான் வந்து இது பேரந்தசிஸ் யூஸ் பண்ணனா இந்த லைனும் கம்பைலரில் நடக்கும். பட் இந்த லைன் வந்து நான் இங்கே தரதுனால இந்த லைனோட திருப்பி இதுவே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஹாய்ன்னு சொல்லிட்டு இன்ஃபைனைட் டைம் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு.
நான் இங்கே வாய்ட் மெயின்குள்ளே ஃபாரில் வந்து எதுவுமே தரலனா இது என்ன ஆகும்னா கேஸு இது வந்து எப்போவுமே வந்து ட்ரூ வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகேவா? ட்ரூ வேல்யூவாக எடுத்துகிட்டு இதுக்கு நெக்ஸ்ட் லைன் மட்டும் இதுக்கான லைன் வந்து வரும். ஸோ இதில் வந்து இதனோட வேலிடிட்டி நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தானே. ஸோ இதனோட அவுட்புட் எப்படி வரும்னா ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதுவே திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ட்ரூ வேல்யூ இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே ஃபால்ஸ்க்கான பாசிபிலிட்டி எதுவுமே இல்லை. ஸோ ஹாய் சொல்லிட்டு இன்ஃபைனைட் டைம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி வைல் லூப்க்கு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். வைல் லூப்க்கு வந்து கண்டிஷன் ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் எதுவுமே தராமல் தந்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து எரர் காமிக்கும். ஃபார்க்கு வந்து ஓகே, பட் வைலுக்கு வந்து இது நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு நான் இங்கே 2 செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நான் இங்கே வந்து ஒரே ஒரு செமிகோலன் யூஸ் பண்ணால் ப்ரோக்ராம் ரன் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா வந்து எரர் காமிக்கும். ஸோ ஒரு செமிகோலன் யூஸ் பண்ணாதீங்க. நான் இன்னொன்று பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம்லேயே வந்து இதுக்கப்புறமா ஒரு செமிகோலன் தந்துட்டேன்னா இது வந்து டம்மியாக ஆக்ட் ஆகும். டம்மினா வந்து நம்ம இஃப் கேஸில் எப்படி பார்த்தோம், டம்மினா வந்து அந்த லைனுக்குள்ளேயே வந்து கண்டிஷன் நடந்துகிட்டே இருக்கும் தானே பார்த்தோம். ஸோ இந்த லைனுக்குள்ளேயே கண்டிஷன் நடந்துட்டு எதுவுமே பிரிண்ட் ஆகாமல் நீங்கள் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாங்காக நிற்கும். ஸோ இன்டர்வியூலலாம் இப்படிலாம் கேட்பாங்க, எப்படிலாம் வந்து 2 செமிகோலன் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும், இந்த கண்டிஷனுக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி செமிகோலன் தந்துட்டா டம்மி வந்து எப்படி ஆக்ட் ஆகும், இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு எந்த இதில் கன்ஃபியூஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ரன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து இனிஷியலைசேஷனில் ஒரே இனிஷியலைசேஷன் தான் தரணும்னு இல்லை, 2-3 இனிஷியலைசேஷனும் தரலாம், அசைன்மெண்ட்டும் தரலாம், 2-3 ஆப்ரேஷனும் தரலாம், 2-3 இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் வேல்யூவும் தரலாம். அது மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் தந்திருக்கேன். இப்போது இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்து ஐஜேன்னு சொல்லி தந்திருக்கேன். I = 0 J = 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. அவுட்புட் இதுக்கு எப்படி வரும்னா 0 < 2 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இதுக்கு அடுத்த லைன் இது மட்டும்தான் ஒன் டைம் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து I++ J - சொல்லிட்டு இருக்கு. ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும், ஜேவோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிடும். இந்த நேரத்தில் கண்டிஷன் வந்து செக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த லைன் வந்து எக்ஸிட் ஆகிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து இங்கே int சொல்லிட்டு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா தரதை விட இங்கேயே வந்து நீங்கள் தரது வந்து int I = 0, int J = 2ன்னு சொல்லிட்டு கூட தரலாம். இந்த லைன் யூஸ் பண்ணாமல் பண்ணோன்னா. நெக்ஸ்ட்டு நெஸ்டட் லூப்னால் வந்து ஃபர் லூப்பில் நிறைய ஃபர் லூப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நெஸ்டட் ஃபர் லூப். அதே மாதிரி வைல் கேஸ்லேயும் நிறைய வைல் யூஸ் பண்ணி அதுதான் நெஸ்டட் வைல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு வந்து int I < 1 0 < 1 வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே வரும். ஜேவோட வேல்யூ 0, J < 1 கூட கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், ஹலோ சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஏன்னா வந்து பெரந்தசிஸ்குள்ளே இருக்குது. இப்போது ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜேவோட வேல்யூ என்ன இருக்குது, இப்போது 0 < 1 இருக்குது. இப்போது 1 < 1 வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் இது இன்க்ரிமெண்ட் ஆகும். இதனோட வேல்யூ I++ ஆச்சுன்னா இதுவும் 1 < 1. ஸோ அதனால் இந்த கேஸும் வந்து ஃபெயில் ஆகிட்டு ப்ரோக்ராம் வந்து வெளியே வந்துடும். நீங்கள் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறது கூட இப்போது இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர் லூப்குள்ளே போகும். இங்கேருந்து இப்படிலாம் வந்து ஜம்ப் ஆகாது. ஸோ அதுக்கான நெஸ்டட் லூப் போட்டாலும் அதுக்கான ஆப்ரேஷன் எப்படி வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இந்த ப்ரோக்ராமில் ஃபார் I = 0 I < 1 I++ தந்துட்டேன். ஃபார் J = 0 J < 1 J++ தந்துட்டேன். இங்கே வந்து printf ஹாய் சொல்லி தந்திருக்கேன். இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும், அவுட்புட்டு ஃபஸ்ட்டு கேஸில் வந்து 0 < 1 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும் 0 < 1 இந்த கண்டிஷனும் ட்ரூ. ஸோ ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா வந்து இதோட வேலிடிட்டி வந்து இது வரைக்கும் தான் இருக்கும். இங்கே 2 ஃபர் லூப் தந்திருக்காங்க, 2 லைனில் வந்து வேலிடிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு மீன் இல்லை. இந்த லாஸ்ட்டு ஃபர் லூப்பில் நெக்ஸ்ட் லைன் எது இருக்கோ அது வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து செக் பண்ண மாதிரி இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா தான் வந்து இந்த கண்டிஷன்லாம் முடிச்சுட்டு ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இந்த லைன் வந்து இந்த ரெண்டு ஃபார் லூப்புக்கும் வந்து லிங்க் ஆகிடல. நெக்ஸ்ட் டைப்பில் வந்து நான் இட்ரேட்டிவில் வந்து அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து கோ டு வந்து செட்டிங் த லேபிள், அதாவது எந்த நேம் கூட தந்துட்டு கோலான் தந்தணும். காலிங் த லேபிள்னால் கோ டுன்னு சொல்லிட்டு கம்பல்சரி தந்துட்டு இங்கே என்ன நேமிங் தந்தீங்களோ அந்த நேமிங் இங்கே தந்துட்டு செமிகோலன் தந்தணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா #studio.h வாய்ட் மெயின்குள்ளே printf ஹாய் சொல்லிட்டு தந்துடுறேன். ஸோ அவுட்புட் வந்து ஹாய் சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஏபிசின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்து செட்டிங் த லேபிள் தான். ஸோ இது பார்த்துட்டு ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு கோ டு ஏபிசின்னு சொல்லியிருக்குல்ல, இந்த நேரத்தில் இது என்ன ஆகுனா இங்கேருந்து கால் ஆகிட்டு இங்கே பிரிண்ட் போகும், மறுபடியும் போயிட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் இந்த லைனுக்கு வரும். இது ரிப்பீட்டடாக வந்து ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து கோ டு லேபிளை வந்து யூஸ் பண்ணணும். இதுவே நான் இந்த ஏபிசி இடத்துல கோ டு ஏபிசியும் இந்த கோ டு ஏபிசியில் இருக்க இடத்துல ஏபிசின்னு சொல்லி தந்தேன்னா அவுட்புட் வந்து ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். கோ டு ஏபிசினால் இது வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து லேபிள் வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது மல்டிபிள் டைம்ஸ் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக். நம்ம பிரேக் வந்து நிறைய ஸ்விட்ச் கேஸில் பார்த்துருக்கோம். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னா வாய்ட் மெயின்குள்ளே int i = 3 சொல்லிட்டேன். இஃப் i < 5 சொல்லிட்டு பிரேக் தந்திருக்கேன். இது வந்து எந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்குது. இந்த அவுட்புட் நீங்கள் இது என்ன வரும்னு நினச்சிங்கன்னா இது எரர் சொல்லிட்டு வரும். கம்பைல் டைம் எரர் காமிக்கும். எதுக்காக வந்து எரர் காமிக்குதுன்னா இந்த பிரேக் வந்து ஸ்விட்ச் கேஸ் வைல் டூ வைல் ஃபார் லூப் இந்த கண்டிஷனுக்குள்ளே மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி இஃப் எல்ஸு அந்த கண்டிஷனுக்குள்ளெல்லாம் இது ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் ஃபார் சொல்லி தந்துட்டு i = 0 i < 2 i ++ தந்துட்டு இஃப் i = 1னா பிரேக் தந்திருக்கேன், printf ஹாய் சொல்லிட்டு தந்திருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், பிரேக் வந்து இஃப்குள்ளே தானே இருக்குது, இந்த நேரத்தில் எரர் காமிக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த பிரேக் வந்து ஃபார்க்குள்ளே இருக்குது, இந்த இஃப்பே வந்து ஃபார்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து எரர் காமிக்காது. ஸோ அவுட்புட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0 <2 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ கேஸ் வந்து இஃப் i = 1 சொல்லிட்டு பார்க்குது. ஐயோட வேல்யூ 0 தான் இருக்குது. ஸோ ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து i இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 1 சொல்லிட்டு வந்துடும். 1 சொல்லிட்டு வந்துட்டு இப்போ இஃப் கண்டிஷன் i = 1னா i = கண்டிஷன் ட்ரூ. ஸோ பிரேக் சொல்லிட்டு நடந்தது. இந்த கேஸ்லேருந்து அந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் எது வரைக்கும் இருக்கோ அந்த பேரந்தசிஸ் வரைக்கும் முடிஞ்சிட்டு வெளியே வந்துடும். ஸோ அவுட்புட் வந்து ஹாய் சொல்லிட்டு வரும். ஸோ இப்படி தான் வந்து பிரேக்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார் டூ வைல் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அந்த கேஸ்லாம் செக் பண்ணாமல் அப்படியே வந்து எக்ஸிட் ஆகிடும். அதுதான் வந்து பிரேக்கோட பிஹேவியர். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், வைல்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தந்திருக்கேன். வைல்குள்ளே ஃபாரும் யூஸ் பண்ணலாம், ஃபார்க்குள்ளே வைலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளேயும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ வைல் 1னா வந்து இது எப்போவுமே வந்து இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நார்மலாக ஏதாவது printf தந்து இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நான்-0 வேல்யூ தான் வைலுங்கிறது. வைலில் இருக்க கண்டிஷன் வந்து நான்-0 வேல்யூ தானே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் i = 0 i < 3 i ++ சொல்லிட்டு தரேன். இந்த அவுட்புட் எப்படி வரும், இந்த கண்டிஷன் வரும், ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். 3 டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் ஆகிட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆனதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் வந்து பிரேக் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்தாலும் பிரேக் வரதுனால இதனோட இந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு printfக்குள்ளே i = %d சொல்லிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூங்கிறது வந்து பிரேக்கில் பார்த்த மாதிரி தான். பிரேக் வந்து ஸ்விட்ச் கேஸ் ஃபார் லூப் வைல் அந்த மாதிரிலாம் அதிலெல்லாம் ஒர்க் ஆகும். பட் கண்டினியூங்கிறது ஃபார் வைல் டூ வைல் இதுக்குள்ளே மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே இது நடக்காது.
ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே இந்த கண்டினியூ யூஸ் பண்ணுற வேல்யூ நம்மளுக்கு இல்லை. இந்த ஃபங்க்ஷன் இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். வாய்ட் மெயின் இன்ட் ஐ ஃபார் ஐ ஈக்குவல் 0 ஐ லெஸ் தென் 2 ஐ ப்ளஸ் ப்ளஸ் சொல்லி தந்துட்டு கண்டினியூ சொல்லி தந்திருக்கேன். கண்டினியூனா என்ன பண்ணுன்னா, இந்த கண்டினியூ வந்த உடனே வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைன் போக விடாமல் மறுபடியும் இந்த ஆப்ரேஷனை பண்ண சொல்லும். இப்போ கண்டினியூ வந்துச்சா 0 லெஸ் தென் 2 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அதனால் இந்த கண்டினியூ வரும். ஸோ மறுபடியும் இங்கே போய்ட்டு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 1 லெஸ் தென் 2ன்னு சொல்லிட்டு வரும். கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் இங்கே போகும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 2 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த கேஸை விட்டு வெளியே வந்துட்டு ஃபினிஷ்டுன்னு மட்டும் அவுட்புட் வரும். இப்படி தான் கண்டினியூ வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைப்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. மெத்தட் நாட் ரிட்டர்னிங் அ வேல்யூ, அதாவது ஒரு வேல்யூ வந்து அதை ரிட்டர்ன் பண்ணாது. இல்லைனா வந்து மெத்தட் ரிட்டர்னிங் வேல்யூ, ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் இப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்னை வந்து டூ டைப்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் டைப் பார்க்க போனால் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. printf ஏதோ தந்துட்டு ஏபிசின்னு சொல்லி தந்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் நடந்து இது வந்து டேரெக்டாக இங்கே கால் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ ஏபிசி நீங்கள் வந்துச்சா, இது முடிஞ்சிட்டு இதுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நடந்துட்டு மறுபடியும் வந்து இங்கே டிஇஎஃப் தந்துருக்குல்ல, ஸோ இங்கே போகும். டெஃபினிஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்துட்டு ரிட்டர்ன் நீங்கள் தந்திருக்கல, ரிட்டர்ன் தந்த உடனே இது என்ன ஆகுனா லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் எங்கேருந்து நடந்திருக்கு, இங்கே இருந்தால் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லைன் போயிட்டு லைனை வந்து ரன் பண்ணும். இதுக்கு அடுத்தது இருக்க லைனை எல்லாம் இது வந்து ரன் பண்ணாது. இந்த ரிட்டர்ன் இங்கே போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நடந்துட்டு இங்கே ரிட்டர்ன் இருக்குல்ல, இந்த ரிட்டர்ன் வந்து எங்கேருந்து கால் ஆகிருக்கு, இந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் ஆகிருக்கு, இங்கேருந்து கால் இருக்கா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு இது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் நடந்துட்டு ரிட்டர்ன் சொல்லிட்டு வந்துட்டு மெயினுக்கு மேலே இன்னொரு ஹெட்டர் இருக்கும், அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் போய் தான் இது எண்ட் ஆகும். ஓகேவா? இப்படி தான் வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே தந்திருக்கேன். ஹேஷ் இன்க்ளூட் studio.h சொல்லிட்டு இருக்குது, வாய்ட் ஃபங்க்ஷன் 2ன்னு சொல்லிட்டு தந்துட்டு எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா அது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆகும். எப்போயுமே வந்து கம்பைலர் வந்து மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு வரும். வாய்ட் மெயின் சொல்லிட்டு இருக்குல்ல, இங்கே வந்துட்டு இன்ட்டு a = 10 சொல்லிட்டு இருக்குது, printf ஹாய் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவுட்புட் இதுக்கு எப்படி வரும்னா ஹாய் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் 1 இருக்குல்ல, ஃபங்க்ஷன் 1 இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் 1க்கு கால் ஆகும். இங்கேருந்து டேரெக்டாக வந்து இங்கே போகும். எப்போவுமே இந்த ஃபங்க்ஷன் 1 இருக்கிறது வந்து நீங்கள் இங்கே வந்து கால் பண்ணுறீங்கன்னா அதனோட டெஃபினிஷன் வந்து இதுக்கு மேலே தான் இருக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஹேஷ் இன்க்ளூட் கீழே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணணும் நீங்கள், இல்லைனா வந்து அந்த நேரத்தில் எரர் காமிக்கும். இது எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி டெஃபினிஷன் தரதுன்னு சொல்லிட்டு போக போக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபங்க்ஷன் 1 சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே கால் ஆகிட்டு printf ஏன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஹாய் சொல்லிவிட்டு இங்கே வந்து நான் ஸ்லாஷன் தராதனால பக்கத்துலேயே ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் 2க்கு கால் பண்ணுறேன். மறுபடியும் ஃபங்க்ஷன் 2 போகிறதுனால இங்கேருந்து இது எங்கே கால் ஆகும், ஃபங்க்ஷன் 2 இங்கே இருக்குது. ஸோ இங்கே கால் ஆகிட்டு printf பின்னு இருக்குது, ஏக்கு அடுத்தது பின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் சொல்லிட்டு வரும். ரிட்டர்னால் இந்த ஃபங்க்ஷன் 2 எதுலேருந்து கால் ஆகிருக்கு, ஃபங்க்ஷன் 1லேருந்து கால் ஆகிருக்கு. ஸோ எந்த லைனில் இருந்து இப்படி வரும், இதுக்கு நெக்ஸ்ட் லைன் இது தானே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு வரும். இந்த printf சீன் இருக்குல்ல, இது வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இங்கே மறுபடியும் ரிட்டர்ன் இருக்கிறதுனால இது எங்கேருந்து காயிலாக இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து காயிலாக இருக்குது. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் இருக்க இந்த ரிட்டர்னுக்கு அடுத்தது வந்துட்டு இங்கே வந்து நிற்கும். இந்த ரிட்டர்னுக்கு வந்து நிற்கும். ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இது வந்து மெயின் ஃபங்க்ஷனில் இருக்க ப்ரோக்ராமில் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் சொல்லிட்டு இருக்குது, அங்கே போயிடும். அந்த நேரத்துலையும் இந்த ஓகேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகாது. நான் இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் தரலைன்னா இங்கேருந்து கால் ஆகக்கூடிய வேல்யூ ஓகேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே ரிட்டர்ன் தந்துட்டா இந்த ஓகே கூட பிரிண்ட் ஆகாது. மெத்தட் நாட் ரிட்டர்னிங் எ வேல்யூ அந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து வாய்ட் ஃபங்க்ஷனாக தாங்க. நீங்கள் வாய்ட் ஃபங்க்ஷன் தரலைனா கூட அந்த நேரத்தில் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து வார்னிங் காமிக்கும். பட் மெத்தட்ஸ் ரிட்டர்னிங் எ வேல்யூ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து
தரக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து இன்ட்டு ஃபங்க்ஷனாக தரணும். அதாவது எங்கன்னா எப்போவுமே வந்து ப்ரோக்ராம் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வருமா, இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு தந்துட்டு இசட் சொல்லிவிட்டு வேல்யூ வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு இசட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சொல்லிட்டு தரேன். இதில் வந்து என்ன ஆகும்னா 10ம் 20ம் இதில் வந்து பாஸ் ஆகும். இது கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ் அந்த கான்செப்ட் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இது கால் ஆகிட்டு இங்கே தான் நான் சொன்னேன், இங்கே வந்து வாய்ட் தந்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராமிங் எரர் காமிக்கும். ஸோ இங்கே தரது வந்து நீங்கள் இன்ட்டுன்னு சொல்லிட்டு தான் தரணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அதனுடைய ஃபங்க்ஷன் கால் வந்து ரிட்டர்ன் டைப்பில் இருக்கணும். இந்த வேல்யூ இங்கே கால் ஆன உடனே இது எங்கே வரும்னா இங்கே வரும். வந்துட்டு இதில் வந்து 10ம் இதில் வந்து 20யும் சொல்லணும். இங்கே நீங்கள் வந்து வேல்யூ ஃபங்க்ஷன் தந்துட்டு இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு சொல்லிட்டு தரணும். தந்துட்டு இன்ட்டு சின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே வந்து வேல்யூ இனிஷியலைசேஷன் தந்துட்டு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னா ஏல வந்து 10 வந்திருக்கும், பியில் வந்து 20 இருக்கும். 10 + 20 30 சொல்லிட்டு இங்கே ரிட்டர்ன் ஆகும். இந்த வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா கரெக்டாக இங்கே வந்துட்டு இசட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, இசட்டில் ஸ்டோர் ஆகிட்டு printf sum ஈக்குவல் டு %d இசட் தரதுனால 30 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் ரிட்டர்னுங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க இட்ரேட்டிவ் ஃபார் வைல் டூ வைல் அந்த ஃபங்க்ஷன்ஸையும் கோ டு பிரேக் ரிட்டர்ன் கண்டினியூ இது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைக் ஃபிபோனசி சீரியஸ், ஹாம்ஸ்ட்ராங் நம்பர், ஸ்ட்ராங் நம்பர் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.